இன்றைக்கி மகாலயபக்ஷ டே 11ஓட சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் கறி, பைத்தங்காய் மெழுகு வரட்டி. இது அப்படியே ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி பண்ணுறது. மத்தியானம் டிஃபன் பலகாரம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பூசணிக்காய் குருமா, சப்பாத்தி குருமா தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதாவது பூசணிக்காய் குருமாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் நான் காமிச்சேன்ல அதுலேயே மீதி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப எவ்வளோ பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஒரு பூசணிக்காய் சப்பாத்திக்கு இன்றைக்கி இது பலகாரம் வந்து பூசணிக்காய் குருமா. இதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். குருமாவுக்கு வந்து ஒரு 5-6 கேஷ்யூ, ஒரு 4 பாதாம் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது ரசம் பண்ணிடலாம். என்ன ரசம் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ரசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் சின்ன ஒரு லெமன் சைஸு ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். அப்படியே குக்கரில் 2 minutes 3 minutes கூட ஆகாதுப்பா ரசத்துக்கு. இதை வேக வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில். ஸோ இப்போ அடுத்த குழந்தைகளுக்கெல்லாம் இது யூஸாக இருக்கும். ரசம் வந்து டக்குன்னு குக்கரில் பண்ணுறது இப்போ எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அவளுக்கோசரம் எனக்கும் அது ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு வே ஆஃப் 3 minutes குக்கிங் மாதிரி வே ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரசம். ஏன்னா புளி கொதிக்கணும்னு அவசியமும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். ரசத்துக்கு நான் இந்த ஒரே ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம். லெமன் ரசத்துக்கு நீங்கள் பருப்பு இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நான் அந்த ஒரே ஒரு கரண்டி பருப்பு போட்டுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வாஷ் பண்ணிட்டாச்சு. இப்போ இதில் வந்து புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி இதில் விட்டுக்கலாம். நம்ம வந்து புளியை கரைச்சிண்டாச்சு, இதில் வடிகட்டி அப்படியே விட்டுடலாம். இதோட ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, 3 பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதாவது இந்த நிஜமாகவே இது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குப்பா ரசம். எல்லா ரசமும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அடுத்த குழந்தைகள் அதாவது இதை ஸ்பெசிஃபிக்காக 5 நிமிஷத்துக்குள்ளே சமையல் ஆயிடணும் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டான். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. டக்குன்னு நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ரசம். இனிமேல் நான் எப்பயுமே ரசம் இப்படியே பண்ணிட போகிறேன். டக்குன்னு பண்ணிட்டோம்ல. பருப்பு ரசமாக இருந்தாலும் சரி, எந்த ரசமாக இருந்தாலும் சௌரியமாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டாச்சு. 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகா போட்டலாம். இந்த லெமன் ரசத்துக்கு அதுதான் காரம். இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் வச்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த குக்கரில் ரசம் வச்சாச்சு. இந்த பைத்தங்காவும் நல்லா ஸ்டீம் ஆகிடுது. இதை நம்ம வந்து கறி பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, கறிக்கு பாண்லி வச்சாச்சு. அந்த பக்கம் ரசம், இந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ 3 அடுப்பில் டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. பாண்லி கொஞ்சம் சுடட்டும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டுண்டாச்சு. இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 5 minutes மூடி வைப்போம். சாம்பார் பொடி மிளகா பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 minutes மூடி வைப்போம். தொடக்கலாம். பாருங்கள், சூப்பராக பைத்தங்காய் மெழுகு வரட்டி பைத்தங்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணலாம். நீங்கள் வேணால் இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட போகிறதில்ல. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலில் மாற்றிடுவோம். குக்கர் அடங்கிடுத்தோம். நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டுப்பா. இதில் வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அடுப்பில் ஒரே ஒரு கொஞ்சமாக நுரைச்சி வந்துட்டோம். வெறும் நெய்லியோ இல்லை எண்ணெயிலையோ, நான் எண்ணெய் மேலாக நெய் விடுவேன். கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சுட்டாச்சு தாளிக்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கொத்தமல்லியை இந்த ஈயச்சொம்பில் மாற்றின்ட்டேன். ரசத்து மேலே கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்கிறது, 2 கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல், வேணாட்டி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அதுலேயே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ரசத்தில் கொட்டிட்டு நம்ம லெமன் புழிஞ்சிடலாம். தாளிச்சதை விட்டுடலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் சொல்கிறதுக்கு காமிக்க மறந்துட்டேன். பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுட்டேன் அந்த புளி வேக வைக்கும் போதே. அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து லெமன் புழிஞ்சுடலாம். இதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு ஃபுல் லெமன் புழிஞ்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத புழிஞ்சுக்கோங்க. எத்தனை எடுத்துக்கிறீங்களோ ரசத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நுரைச்சின்றதும் இறக்கி வச்சிடலாம். ஸோ மகாலயபக்ஷ டே 11 சமையல், சுட சுட சாதம், பைத்தங்காய் கறி, மெழுகு வரட்டி, லெமன் ரசம், இதுதான் இன்றைக்கி சமையல். அடுத்தது வந்து நம்ம வந்து சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிட்டாச்சு. இது பாருங்க, சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிட்டாச்சு. இப்போ நம்ம குருமா பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிவிடுவோம். பூசணிக்காய் குருமாவுக்கு ஒரு குட்டி கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டின்றலாம் மிக்சியில். நல்லா ஓட்டிட்டாச்சு. சின்னதாக ஒரு பச்சை மிளகா, ஏன்னா நம்ம வந்து சில்லி பவுடர்லாம் போட போகிறோம். ஒரு 5-6 பாதாம், அந்த பாதாமெல்லாம் தோல் உரிச்சுட்டாச்சு. அதையும் போட்டு அந்த கொஞ்சம் ஜல விட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டாச்சு. நம்ம வந்து குருமா பண்ணிடலாம். நம்ம அதே கடாயை வெறும் அலம்பி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஷாய் ஜீரா போட்டுக்கலாம். வெறும் ஜீரகம் மட்டும், ஷாய் ஜீரா இல்லைன்னா நீங்கள் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது தக்காளி வந்து அதோடையே ஸ்டீம் பண்ணிவிட்டேன். பூசணிக்காய் ஸ்டீம் பண்ணும்போதே தக்காளியும் அதில் வச்சுட்டேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூசணிக்காயும் இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் பவுடர், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் வந்து நம்ம இதுலேயும் வந்து இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, பாதாம்லாம் அரைச்சோம்ல, அந்த விழுதை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு விட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 5 to 10 minutes குதிக்கட்டும். ஏன்னா நம்ம எல்லாமே வெந்துடுத்தோம். நம்ம வந்து சாம்பார் பவுடர், மிளகா பொடியெலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடும். குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தி பண்ணிட்டாச்சு. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அது வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா பச்சை வாசனைலாம் போயாச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் தனியா பவுடர் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான பூசணிக்காய் குருமா ரெடி. சப்பாத்தியும் பண்ணிட்டாச்சு, குருமாவும் ரெடிப்பா. இன்றைய சமையல், போஜனமோட சமையல் இதுதான் இன்றைக்கி. இது பாருங்க, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுத்துப்பா. பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. இன்றைய சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது பாருங்க, இதுவும் ரெடி ஆகிடுது. சாதம் எல்லாம் பார்த்துருப்பேன். இதுவும் ரெடி ஆகிடுது. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.